அதனால மகளிருக்கு அந்த டைமை கொடுத்து அவங்கள வரவேற்போன்னு நீங்களும் இவ்வளவு பொறுமையாக காலையில பசங்களை எல்லாம் அனுப்பிட்டு இன்னைக்கு வந்து இவ்வளவு சிரித்த முகத்துடன் மலர்ந்த முகத்துடன் உட்கார்ந்திருக்கும் உங்களை போன்ற அருமை சகோதரிகளை பார்த்துதான் சிங்கப்பெண்ணே எழுந்து வா அப்படின்ற முழக்கத்தை வச்சோம். அதே போல சிங்க பெண்களாக இந்த பக்கம் அந்த பக்கம் முன்னாடி எனக்கு இந்த பக்கம் மண்டபத்துக்கு வெளியில மேல எல்லாத்துலயும் சிங்க பெண்களாகிய நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை பார்த்து இன்னைக்கு உங்களோட பேசணும் அப்படின்னா நானே நேற்று இரவே கும்பகோணம் மாவட்டத்திற்கு நாங்க வந்துட்டோம். கும்பகோணத்துக்கு நேத்தே வந்துட்டேன். வந்து சும்மா இல்ல, கும்பகோணம்னாலே என்ன பெரிய விசேஷம், கோவில் கும்பேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. எத்தனை பேர் போனீங்க? எல்லாரும் போயிட்டீங்க. இப்ப மண்டலாபிஷேகம் நடந்துட்டு இருக்குது இல்லையா? 48 நாட்கள் தொடர்ந்து பூஜை நடந்துட்டு இருக்கோம். நானும் அந்த 48 நாள் நடந்து கொண்டு இருக்க அந்த மண்டல அபிஷேகம் நடக்கும் போதே நானும் வந்து இந்த கும்பகோணத்துக்கு வந்து இந்த கும்பேஸ்வரரை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றேன். அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்ன அழகான ஊர் கும்பகோணம். தடிக்க விழுந்தா கோவில் தான். நிமிர்ந்து பார்த்தா வெறும் கோபுரம் கோபுரமா தெரியுது. இந்த பக்கம் ஒரு கோபுரம், அந்த தெரு திரும்பினா அங்க ஒரு கோபுரம். இந்த பக்கத்துல வலது பக்கம் திரும்பினாலும் சரி, இடது பக்கம் திரும்பினாலும் சரி, நேரா பார்த்தாலும் சரி, நமக்கு பின்னாடி பார்த்தாலும் சரி, ஒரே கோவில் கோபுரங்கள். பார்க்கும் இடங்களில் எல்லாம் அப்படியே ஆறு குளம், ரோடு போற இடத்துல அப்படியே அழகழகா குளம், மகாமக குளம் சொல்றாங்க, பொற்றாமரை குளம் சொல்றாங்க. இத அழகழகாக குளங்களும் ஆறுகளும் கோவில்களும் நிரம்பிய என்ன அழகான ஊரு. அதை பார்க்க பார்க்க பரவசமா இருந்தது. நேற்று வந்து முதல்ல வந்து ஒரு பிரம்மன் கோவில் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கும்பேஸ்வரரை பார்த்துட்டு வந்தேன். அந்த அதிசயத்தை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசலாம். உங்களுக்கு பிடிக்கும் தானே? எல்லாருமே சாமி கும்பிடுறோம் இல்லையா? இன்னைக்கு பார்க்கும்பொழுது எல்லாருமே நம்ம எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் பார்த்தது இன்னும் கூட நிறைய இருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எத்தனையோ சிவலிங்கங்கள் நம்ம பார்த்திருப்போம். அதையெல்லாம் ஒரு சிற்பி வடிவமைச்சிருப்பாங்க, இல்ல சுயம்புவா வந்திருக்கோம். சுயம்பு சிவலிங்கங்களும் பார்த்திருக்கிறோம், சிற்பி வடிவமைத்த சிவலிங்கங்கள் பார்த்திருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சஹஸ்ரலிங்கம்னு சொல்லுவாங்க. ஒரே சிவலிங்கத்துல 1008 108 லிங்கங்களை வடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல நான் பார்த்த வரைக்கும் 2 கோயில் சொல்றேன். நான் பார்த்தது ராமேஸ்வரம். போயிருக்கீங்களா? ராமேஸ்வரத்துல அங்க ராமநாத சுவாமி, அவர் ஒரு சிவலிங்கமா அழகா இருப்பாரு. அது யார் வடிச்சாங்க? அந்த ராமேஸ்வரத்துல இருக்க சிவலிங்கத்தை யார், எந்த சிற்பி அதை வடிவமைத்தார்கள் தெரியுமா? சாட்சாத் ராமபிரானே தான். ராமபிரான் என்ன பண்றாரு, அவங்க மனைவி சீதைய இலங்கையில கடத்தி வச்சிடறாங்களா? அப்ப என்ன பண்றாரு, இங்க இருந்து போர் படையெல்லாம் எடுத்துக்கிட்டு வானர படையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இலங்கைக்கு போய் அங்க ராவணேஸ்வரன், அவர் தான் இலங்கையோட அரசர். அவரை வந்து போர்ல வதம் பண்ணிட்டு தன்னுடைய மனைவி சீதைய மீட்டு திருப்பி இந்தியாவுக்கு வராங்க. இந்தியா வரும்பொழுது எங்க வராங்க? அந்த இலங்கையில இருந்து கடல் வழியா வந்தா தமிழ்நாடு ராமேஸ்வரம் கடற்கரைக்கு தான் முதல்ல வராரு. அப்ப என்ன சொல்றாங்க, இலங்கேஸ்வரன் மிகப்பெரிய சிவபக்தர், அவரை வந்து அழிச்சிட்டோமே, அவரை வதம் பண்ணிட்டோமே, அப்ப என்ன பண்றது? பிரம்மகத்தி தோஷம். ஒரு சிவபக்தரை வதம் செய்து விட்டதால் அவருக்கு தோஷம் ஏற்பட்டுடுது. அத தோஷத்தை கழிக்கணும்னா ராமேஸ்வரம் கடற்கரையிலேயே ஒரு சிவலிங்கத்தை படைச்சு பூஜை பண்ணிட்டு போலாம் அப்படின்றாங்க. அயோத்திக்கு போனோம். இங்கேருந்து அவங்க அயோத்தி எவ்வளவு தூரம், வட மாநிலம் உத்தரப்பிரதேஷ்க்கு வரைக்கும் அவங்க போனோம். அப்ப முதல்ல எங்க பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ராமர் தன் கையாலேயே அங்க ராமேஸ்வரம் கடற்கரை மணலை எடுத்து சிவலிங்கமாக செய்து அதற்கு பூஜை செய்து விட்டுதான் அதற்கப்புறம் அவர் அயோத்திக்கு போறார். இதுதான் கதை, இதுதான் உண்மை, இதுதான் நடந்த விஷயம். அந்த சிவலிங்கத்துக்கு தான் நம்மளும் பூஜை பண்றோம். அப்ப பாருங்க, சாட்சாத் கடவுளே அவர் கையால உருவாக்குனதுதான் ராமநாத சுவாமி ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கம். அதே போல ஒரு சிவலிங்கம் தான் நேத்து நான் பாக்குறேன் இங்க கும்பேஸ்வரர். அது யார் கையால் படைக்கப்பட்ட சிவலிங்கம்? சாட்சாத்
சிவபிரானே அவர் கையால் மணலும் அமிர்தமும் சேர்த்து அந்த கும்பேஸ்வரரை உருவாக்குறாரு. அத பிரளய காலம், திரேதாயுகம், துவாபர யுகம் இதெல்லாம் முடிஞ்சு கல்கி யுகம் வரும்பொழுது பெரிய பிரளயம் ஏற்படுது. அப்ப அவர் உருவாக்கிய அந்த கும்பம் அது உடைந்து அதுல இருந்து அது அமிர்தம் வந்து இந்த கும்பகோண நகர்ல பரவுது. அதற்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் தான் இன்னைக்கு நாம கும்பேஸ்வரராக கும்பகோணத்தில் பூஜை செய்கின்ற சிவலிங்கம். சாட்சாத் ராமபிரான் உருவாக்கியது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி. இங்க சாட்சாத் சிவபெருமானே அவர் கையால் உருவாக்கிய அமிர்தமும் மண்ணும் கலந்து உருவாக்கிய கும்பேஸ்வரர் தான் இங்க கும்பிடுறோம். எப்பேற்பட்ட சிறப்பு! இந்த சிறப்புலாம் எங்கன்னா கிடைக்குமானே எனக்கு தெரியல. அதை பார்க்கும் பாக்கியம் பெற்றேன் நேத்து நான். உங்களை மாதிரி நீங்க எல்லாம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த ஊர்லயே நீங்க எல்லாம் பிறந்து வளர்ந்து இதை பார்த்திருக்கிறீங்க. நான் சென்னையில இருந்து பிறந்து வளர்ந்திருந்தாலும் இன்னைக்கு நேற்று வந்து அந்த 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 பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் சொல்லணும். கும்பேஸ்வரரை பார்த்து அப்படியே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே மனம் நெகிழ்ந்து போயிட்டேன். அதை பத்தியே இரவெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதே போல காலையில சாரங்கபாணி கோவில் போயிட்டு வந்தேன். என்ன அழகு! என்ன அப்படியே பார்க்க பார்க்க பரவசம். அப்படி ஒரு படுத்த நிலையும் அந்த கோவிலுடைய அழகும் கோபுரமும் அந்த தேர் மாதிரி அந்த கோவிலை வடிவமைச்ச விதமும் சொல்லவே முடியாது. இதெல்லாம் எங்கேயுமே காண கிடைக்காது. இதெல்லாம் வந்து கிடைக்குது. ராமநாத சுவாமி பார்த்துட்டு வந்தேன். காலையில ஒரு ராகவேந்திரர் விஜயேந்திரர் பீடம் பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி நிறைய சிறப்பு வாய்ந்த இடம் கும்பகோணம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு சொல்ற மாதிரி இங்க ஆறு மணல் ஆறு இருக்கு. அதே சமயம் குளங்கள் இருக்கிறது, கோவில் இருக்குது. சோழ நாடு சோறு உடைத்துன்னு சும்மாவா சொன்னாங்க? சோழ நாடு சோறு உடைத்து. சோழ நாடுன்னா என்ன? இதான் நம்ம இருக்கக்கூடிய பகுதி தான். அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, கும்பகோணம் தான் இந்த மயிலாடுதுறை போன்ற பகுதி தான் சோழ நாடு சொல்லுவாங்க. சோறு உடைத்து. சோறுனா சோறு விளையும் பூமி. உலகத்துக்கே சோறு போட்ட பூமி, இந்தியாவுக்கே சோறு போட்ட பூமி இது நம்மளுடைய இந்த சோழ நாடு. பாண்டிய நாடு என்ன சொல்லுவாங்க? முத்துடைத்து. முத்து இருக்குல்ல, பாண்டிய நாடுனா அந்த கடற்கரை பகுதியில அந்த பகுதியில முத்துடைத்து. சேர நாடு வேழமுடைத்து. வேழமுடைத்துனா யானைகள் இருக்குமா. கேரளா போன்ற ஊர்ல பாக்குறோம்ல சேர நாடு, அந்த பகுதியில யானைகள் இருக்கக்கூடிய பூமி. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்வாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப சோறு போடுற பூமியான இந்த சோழ நாட்டுல நம்ம பிறந்திருக்கிறோம். இதற்கு முக்கியத்துவம் டெல்டான்னு சொல்றோம். விவசாயத்துக்கு தானே முதல் முக்கியத்துவம், அதானே கொடுக்கணும். விவசாய பூமி தானே இது. அப்படிப்பட்ட இந்த பூமி எவ்வளவு அழகான ஊரு. ஆனா இந்த கோவில்களுக்கு வரும்பொழுது என்ன வசதி இருக்குன்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் வந்து வெளிநாடு எல்லாம் நிறைய பேர் வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டுமா வராங்க? இது வந்து நவகிரகங்கள் இருக்கக்கூடிய பூமின்னு நவகிரக தோஷம் பரிகாரம் இங்கதான் வராங்க. அப்ப தமிழர்கள் மட்டுமல்ல, எல்லா மாநிலத்தில இருந்தும் வராங்க. நம்ம இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் இந்த கோயிலுக்கு வராங்க, கும்பகோணத்துக்கு. அதே போல எல்லா ஃபாரின்ல இருந்து வருவாங்க. அமெரிக்கா, மலேசியா, அப்புறம் லண்டன்ல இருந்துலாம் வராங்க இந்த ஊருக்கு. அப்ப இந்த ஊரை எவ்வளவு பிரமாதமா வச்சிருக்கணும். பிரமாதமா இருக்கணுமா இல்லையாமா? இந்த கோயிலுக்கு எங்கெந்தெல்லாம் வராங்க? வெளிநாட்டுல இருந்து ஃபாரினர்ஸ். நான் பார்க்கும் போதே எத்தனையோ பேரு அவர்கள் வந்து வெளிநாட்டுக்காரர்கள் இங்க வந்து கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு போறாங்க. வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஒரு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 10 ஊர் பேர் தான் தெரியும். காஞ்சிபுரம்னா புடவை அப்படின்வாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் சொல்லுவாங்க, ஏன்னா அங்க கடற்கரைக்கு போயிடும். அதே போல கும்பகோணம்னா கோவிலுக்கு வருவாங்க. இப்ப வந்து திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் போறாங்க. திருக்கடையூர்ல 60வது 70வது 80வது கல்யாணங்கள் செய்துக்கிறாங்க. ஃபாரின்ல இருந்தெல்லாம் வந்து அங்க கோயில்ல செஞ்சுட்டு அப்புறம் அவங்க ஊருக்கு போறாங்க. அமெரிக்கா போறாங்க, ஆப்பிரிக்கா போறாங்க, அதுக்கப்புறம் லண்டன்ல போயிடுவாங்க. ஆனா அந்த 2 நாளுக்கு வந்து தங்கி 60ஆம் கல்யாணம் செய்துட்டு போவாங்க. இதே போலதான் கும்பகோணத்துக்கு வராங்க. அவ்வளவு பேர் வராங்க. அப்ப இந்த ஊர் எவ்வளவு பிரமாதமாக இருக்க வேண்டும். இங்க ஒரு தலைமை மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனையில எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லையா. இன்னைக்கு ஒரு தலைவலின்னா என்ன எடுக்க சொல்றாங்க? நம்மள ஸ்கேன் தான். எடுத்தோடனே என்ன சொல்லுவாங்க? ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துட்டு போய் ஸ்கேன் எடுத்துனுவாங்க சொல்றாங்களா இல்லையா? எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த ஊர்ல இல்லையா. எங்க கும்பகோணம் போன்ற இப்பேற்பட்ட பெருமை மிகுந்த இந்த ஊர்ல ஒரு மருத்துவமனை இருக்கு. அங்க மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள், நர்ஸ் இல்ல.
அதுக்கப்புறம் மருந்தாளுநர்கள், பார்மசிஸ்ட் இல்ல, எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்ல. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க. இருக்கா இல்லையா? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு அவங்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் ஸ்கேன் வசதி செய்யறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த இவ்வளவு பெரிய மருத்துவமனையில எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்ல, மருத்துவ கல்லூரி இல்ல. மருத்துவ கல்லூரி இருக்கணும் இல்லையா? மருத்துவ கல்லூரிக்கு எங்க போறோம்? பெரிய பெரிய நோய் வந்தா எங்க போனோம்? தஞ்சாவூர். தஞ்சாவூர் தானமா போறீங்க? தஞ்சாவூரை விட அதிகமான ஜனத்தொகையை கொண்ட ஊரு கும்பகோணம். தஞ்சாவூரை விட அதிகமான வணிகர்கள் நடத்தும் இடங்கள், அந்த பிசினஸ்லாம் அதிகமாக இருக்க இடம் கும்பகோணம். போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் கும்பகோணம். இங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணும் இல்லையா? அப்ப என்ன பண்றோம்? இத நகராட்சியா இருந்தது மாநகராட்சி ஆக்குனீங்க, ஆனா வசதி செய்யல. கும்பகோணத்தை மாவட்டமா உருவாக்குற அப்படின்னு கொடுத்த வாக்குறுதி என்னானது? என்ன சொன்னாங்க? எத்தனை தேர்தலா இதே வாக்குறுதி? வாக்குறுதின்னு என்னம்மா? சத்தியம். சத்தியம் தானே? நீங்க யாராவது என்ன சொல்வீங்க? நான் சத்தியமா உனக்கு இந்த வாட்டி உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு உன் பையனை சத்தியம் பண்ண என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு கடனோ உடனோ சாப்பாடுக்கு பட்டினி கிடந்தாவது அந்த பசங்களுக்கு நம்ம சத்தியத்தை அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவோம். ஆனா வாக்கு உறுதி கொடுத்தது யாரு? மிகப்பெரிய ஆளுமைகள். அவங்கள நம்பி இது ஓட்டு போட்ட ஜனங்க எத்தனை வருஷமா இந்த கும்பகோணத்தை மாவட்டமா நாங்க கொண்டு வரோம் சொல்லி வாக்குறுதி. 4 தேர்தலாவா? போன தேர்தல், அதுக்கு முந்தின தேர்தல், எத்தனை முறை வாக்குறுதி கொடுத்து இது வரைக்கும் மாவட்டமாகவே அதை அறிவிக்கவில்லையே. மாவட்டமா அறிவிச்சிருந்தா மருத்துவ கல்லூரி வந்திருக்கோம், மற்றபடி நிறைய வசதிகள் கிடைச்சிருக்கோம். என்ன ஆச்சு? நகராட்சியை மாநகராட்சி ஆனதுனால வரி உயர்த்தினாங்க. அதான நடந்தது. வாட்டர் டாக்ஸ், ரோட் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், எல்லா டாக்ஸும் எல்லா வரியும் உயர்த்தப்பட்டதே ஒழிய நமக்கு வேண்டியது எதுவுமே செய்யப்படவில்லை இல்லையா? பஸ் ஸ்டாண்ட் என்ன பண்ண போறாங்களா? இப்ப எங்க போறாங்க? 5 கிலோமீட்டர் தள்ளி கிருஷ்ணாபுரம். 5 கிலோமீட்டருக்கு என்ன ட்ரெயின்ல போவோம்? நம்ம இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் ஏறி போனோம். நீங்க 5 கிலோமீட்டர் தள்ளி பஸ் ஸ்டாண்ட் வச்சா அந்த 5 கிலோமீட்டர் எப்படி நாங்க போவோம்? அந்த 5 கிலோமீட்டர் எப்படி இன்னொரு பஸ் பிடிச்சி போவோமா? இல்ல 5 கிலோமீட்டருக்கு ட்ரெயினை விட்டுன்னு போவோமா? என்ன இது அநியாயம்? அந்த கிருஷ்ணாபுரத்துல யாருக்கெல்லாம் அங்க இடம் இருக்கோ அவங்க விலை ஏறும் போல இருக்கு. அந்த பக்கத்துல யாரா இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, அவங்க விலை அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்தா விலை ஏறும். அதற்காக தான் இத கிருஷ்ணாபுரத்தை பஸ் ஸ்டாண்ட் ஆக்கணும் துடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுவா திட்டம்? இதுவா திட்டம்? இது என்ன பண்ணணும்? இது விவசாய பூமி. விவசாயத்துக்கு முதல் உரிமை கொடுங்க. இந்த விவசாய பூமியை ஷேல் கேஸ், அப்புறம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எல்லாம் கொண்டு வந்து பூமியை காலியாக்கி பாலைவனமாக்கி இருப்பாங்க. 5 வருஷமா இதுக்கு போராட்டம் பண்ணி ஷேல் கேஸ் எல்லாம் போட்டா பள்ளத்தை நோண்டி நம்மளெல்லாம் வெளியில அமிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரை விட்டு நம்மளெல்லாம் காலி பண்ணி ஏதாவது ஒரு ஊர்ல அமிச்சிட்டு அந்த முப்போகம் விளையும் பூமிய பள்ளமாக்கி ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வித்துட்டு இருப்பாங்க. அதை தடுத்து நிறுத்தியவர் உங்க அண்ணன் தான், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். தெரியுமா உங்களுக்கு? அந்த விவசாய நிலங்களை எடுக்க கூடாதுன்னு 5 வருஷமா போராட்டம். காவிரி காப்போம், அப்புறம் சோழ நாடு போராட்டம்னு எத்தனையோ போராட்டம், எத்தனையோ லெட்டரை முதலமைச்சர்களுக்கு எழுதினாங்க. டெல்லி பாராளுமன்றம், டெல்லியில போய் பேசினாங்க. தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வச்சாங்க. அப்படி அறிவிச்சதுனால்தான் கம்பெனிங்க வரல. உங்க நிலத்தை யாரும் புடுங்க முடியாது இனிமேல். உன் நிலத்தை புடுங்கி யாரா கம்பெனிக்காரனுக்கு விற்க முடியாது. ஏன்னா டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சதுனாலதான் இது நடந்தது. அதை செய்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். எதுக்காக செஞ்சாங்க? என்னுடைய மக்கள் பத்திரமா இருக்கணும், அவங்க பிறந்த பூமியில இருக்கணும். அகதிகளா எங்கேயோ போய் இருக்கிறதா? நம்ம பிறந்த ஊர்ல, நம்ம பிறந்த கிராமத்துல, நாம சாமி கும்பிட்ட கோவில்ல, நம்ம பாட்ட முப்பாட்ட வாழ்ந்த ஊர்ல நம்ம இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க அகதியா கொண்டு போய் ஏதோ ஒரு ஊர்ல தள்ளுறதுக்கா ஆட்சி நடக்குது இங்க. அதற்காகத்தான் இதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உறுதி செய்து டெல்டா மாவட்டத்து மேலே யாரும் கையே வைக்க முடியாது. சரி, கை வைக்க முடியாத விவசாயத்துக்கு என்ன செஞ்சீங்க? ஒன்னும் செய்யல. விவசாயத்துக்கு என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு டிபிசி தெரியுமா? டிபிசி எல்லாம் போயிருக்கீங்களா? டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர், அதாவது நேரடி கொள்முதல் நிலையம். எத்தனை இருக்கு இந்த டெல்டா மாவட்டத்துல? டெல்டா மாவட்டத்துல எத்தனை இருக்குன்னு தெரியுமா? கீழே வந்துடுறேன் உங்ககிட்ட.
டெல்டா மாவட்டத்துல தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை இதெல்லாம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர்ல எல்லாம் டைரக்ட் நேரடி கொள்முதல் நிலையங்களை அப்பப்பதானே உருவாக்குவாங்க இல்லையாமா? எல்லா நேரமும் இருக்காது. சீசன் குருவா சம்பை அந்த அறுவடை அந்த சமயத்துல தான் இந்த நேரடி கொள்முதல் நிலையங்களை கொண்டு வராங்க. இங்க தஞ்சாவூர் திருவாரூர்ல பாத்தீங்கன்னா வெறும் 350 தான் இருக்கு. ஆனா டாஸ்மாக் கடை எவ்வளவு இருக்கு? 2 மடங்கு இருக்கு. 2 மடங்கு டாஸ்மாக். அதாவது நம்ம விளைவிக்கிற நெல்ல கொள்முதல் செய்யற நிலையங்கள் 350 தான். டாஸ்மாக், சந்து கடை, பொந்து கடை எல்லாம் சேர்த்து 600 இருக்குது. 2 மடங்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், மயிலாடுதுறையில இதே கதி 3 மடங்கு. அங்க கொள்முதல் நிலையங்கள் 200 தான் இருக்குது. ஆனா டாஸ்மாக் பாத்தீங்கன்னா அதோட அதிகமா இருக்குது. வணக்கம். அதோட 3 மடங்கு அதிகம். அரியலூர், பெரம்பலூர்ல எவ்வளவு தெரியுமா? 10 கொள்முதல் நிலையங்கள் தான். 10 இல்ல 11 தான் நெல் கொள்முதல் நிலையங்கள். அரியலூர், பெரம்பலூர், அதுவும் டெல்டா தான். ஆனா அங்க டாஸ்மாக் எவ்வளோ? டாஸ்மாக் மட்டும் 50, சந்து கடை, பொந்து கடை 200. அதாவது 5 மடங்கு அதிகம். அப்ப நீங்க எங்க தடிக்கு விழுந்தா, கோவில் சொன்னல, இனிமேல் தடிக்கு விழுந்தா டாஸ்மாக்ல தான் விழணும், தடிக்கு விழுந்தா ஒயின் ஷாப்ல தான் விழணும் இல்ல. நீங்க போய் குவார்டர் இல்லன்னு நம்ம வீட்டுல இருந்து நம்ம அப்பாவோ நம்ம அண்ணனோ கஷ்டப்பட்டுனே வரக்கூடாது. ஏன்னா இல்ல ஐயோ ஏன் அவங்க கஷ்டப்படணும்? குவார்டர் கிடைக்கலனா இந்த கடையிலனா அந்த கடை, அந்த கடையிலனா இந்த கடை, சுத்தி சுத்தி கடை. பேருந்து நிலையத்துல எவ்வளவு வச்சுக்கிறாங்க? 3 டாஸ்மாக். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் 3 டாஸ்மாக் வச்சா அந்த வழியில பஸ்ல அந்த பொண்ணுங்க இறங்கி ஸ்கூலுக்கு போக முடியுமா? காலேஜுக்கு போக முடியுமா? வேலைக்கு போக முடியுமா? என்னது இது? டாஸ்மாக் கடையை திறந்து வைக்கிறதுக்காகவா இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம்? நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து வைங்க. 500 600 டாஸ்மாக்கு 300 தான் நெல் கொள்முதல் நிலையங்கள் இந்த பகுதியில். இந்த தஞ்சாவூர், திருவாரூர், இந்த கும்பகோணத்துல. மத்த ஊர்ல அது கூட கிடையாது. 100 கூட இல்ல, 10 தான் இருக்குது. அப்ப எவ்வளவு அநியாயம். நமக்கு வேண்டியது நம்மளுடைய உழைப்புக்கான கூலி. அதுதான் நம்ம கேட்கிறோம். நம்ம என்ன வேலை செஞ்சோம்? எவ்வளவு நாத்து நடனம், கஷ்டமா இல்லையா? எவ்வளவு பேரு சேத்துலயும் பள்ளத்துலயும் வெயிலையும் மழையிலையும் காலை வச்சு அந்த பயிரை உருவாக்குறாங்க. நாத்தை எடுத்து நட்டு அதை களைய பறிச்சு அதை பாதுகாத்து அதுக்கப்புறம் அதை அறுவடை செஞ்சு, பொங்கல் வேற வந்துருச்சா, அறுவடை எல்லாம் செஞ்சமா. அத எத்தனை புயல் வந்து போச்சு. அக்டோபர்ல ஒரு புயலா, டிட்வா புயல் நவம்பர் மாசம் வந்துச்சா? நிவாரணம் கொடுத்தாங்களா? வந்துச்சாமா? அக்டோபர் மாசம் புயல்ல 2 லட்சம் ஏக்கர் பயிறு தண்ணில முழுச்சு. எது? சம்பா, குருவை முழுச்சா. அதுக்கப்புறம் டிட்வா புயல் என்னாச்சு? தாளடி, அதுவும் முழுவிடுச்சு. அந்த பயிரும் முழுவிடுச்சு. அது ஒரு 3 லட்சம் ஏக்கரம். இப்ப இவ்வளவு பயிர் முழுவிடுச்சு. அப்ப நம்ம எப்படி பொங்கல் கொண்டாடுறது? எப்படி கொண்டாடுறது? முழுவின பயிரை நம்ம தூக்கி நிறுத்தி அதுக்கப்புறம் அதை அறுவடை செஞ்சு அதை கொண்டு போய் நெல் கொள்முதல் நிலையங்கள்ல போட்டு காசு வந்தா தானே பொங்கல். அறுவடை இல்லாம எப்படி பொங்கல்? ஆனா இது வரைக்கும் முழுவன பயிருக்கு இழப்பீடு கொடுக்கல. ஆனா ஒரே 10 அறிக்கை விட்டாங்க. யார் 10 அறிக்கை கொடுத்தார்கள்? மருத்துவர் அன்புமணி அவர்கள். தெரியுதாப்பா? 10 அறிக்கைகள் கொடுத்தாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள். அந்த 10 அறிக்கைக்கு அப்புறமா இப்பதான் 298 கோடி நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். 298 கோடி. ஆனா அறிவிச்சிருக்காங்க, சொல்லிருக்காங்க. எப்ப நம்ம பேங்க்ல வரும், விவசாய பேங்க்ல வரும் தெரியாது, தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு வருமானதே சந்தேகம். ஏன் தெரியுமா? இப்ப பொங்கலுக்கு போன வருஷம் 1000 ரூபாய் தந்தாங்களா? அதுக்கு முந்தின வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? இப்ப 3000 ரூபாய். அந்த 2 வருஷம் கொடுக்காம விட்ட நிலுவைத் தொகை போலகுது. இப்ப பொங்கலுக்கு 3000 ரூபாய் தராங்கன்னு அறிவித்திருக்கிறார்கள். அந்த 3000 ரூபாயும் உங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரண தொகையில தான் பிரிச்சு கொடுப்பாங்க. நிவாரண தொகையெல்லாம் விவசாயிகளுக்கு எப்பயும் கொடுத்ததே கிடையாது. இதான் நடக்குது. ஏன்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மேல போயிடுற. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் எங்கிருந்து வருகிறது?
மகளிருடைய உரிமை தொகை 1000 ரூபாய் எங்க இருந்து வருகிறது? டாஸ்மாக் கடையிலிருந்து வருகிறது. டாஸ்மாக் கடையில் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் மக்கள் போய் குடிச்சிட்டு அவங்க கொடுக்கிற காசு தான் மெல்லமா திரும்பி உங்களுக்கு பேங்க்ல 1000 ரூபாய் வருது. அதே 1000 ரூபாய் திருப்பி எங்க போவோம்? அதே டாஸ்மாக் தான் போவோமா இல்லையா? அதானே போவோம். நம்ம விவசாயிகளெல்லாம் குடிகாரர்கள் ஆக்கியதுதான் இந்த அரசின் சாதனை. அதானம்மா, விவசாயிகள் எவ்வளவு தன்மானமுள்ள ஒரு தொழில். ஊருக்கெல்லாம் சோறு போட்ட விவசாயி. மருத்துவர் அன்புமணி அவங்க அண்ணா தான் சொல்வாரு, விவசாயி தான் என்னுடைய கடவுள் அப்படின்வாரு. அந்த கடவுளையே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த தன்மானமுள்ள விவசாயிய இன்னைக்கு குடிகாரர்களாக மாற்றி விட்டதுதான் அரசின் சாதனை. எனக்கு என்ன பயமா இருக்கு, இப்ப பொம்பளை பசங்களையும் குடிகாரங்கள் ஆக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. போதை பழக்கம், மது பழக்கம் குழந்தைங்களுக்கே இருக்கு. ஸ்கூலு, காலேஜ் வாசல்லே விக்குது. அப்ப குடிய பசங்களுக்கு மட்டும் இல்ல, பொம்பளை பசங்களுக்கும் அதுங்களுக்கு ஆர்வ கோளாறு. அது என்ன பண்ணோம்? ஐயோ அவங்க எல்லாம் குடிக்கிறாங்களே, அவங்க எல்லாம் சிஎஸ் சொல்லிக்கிறாங்களே, நம்மளும் அதே மாதிரி எதனா ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு அவங்க ஆர்வ கோளாறுல செய்யறதுதான். அதனால் ஏன் தெரியும், அதுக்குதான் எங்க பார்த்தாலும் கடையை திறந்து விட்டாங்களே. அப்ப நிவாரணம் கொடுக்கல. நம்ம கேட்கறது 1 ஏக்கருக்கு 40,000, இவங்க கொடுக்கறது 5121 ரூபாய். அது எந்த செலவுக்கு ஆகும்? 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு நாத்து நட முடியுமா? களை பறிக்க முடியுமா? இல்ல அறுவடை செய்ய முடியுமா? தண்ணி பாய்ச்ச முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. 40,000 ரூபாய் 1 ஏக்கர் கொடுக்கணும், 5000 தான் கொடுக்குறாங்க. அந்த நிவாரணமும் எப்ப வரும் நமக்கு தெரியாது. அந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல எத்தனை பேர் போய் பார்த்திருக்கிறீங்க? பார்த்திருக்கீங்களாமா? நான் போய் பார்த்திருக்கிறேன். நேரடி கொள்முதல் நிலையங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஒரு வெட்ட வெளியில அப்படியே மூட்டையா லட்சக்கணக்கான மூட்டைகளை அடுக்கி வச்சிருப்பாங்க. மழையா இருந்தாலும் அந்த நெல் மூட்டை அங்கதான் ஊறி போய் கிடக்கும். வெயிலா இருந்தாலும் அந்த நெல் மூட்டை அங்கேயே காஞ்சு போய் கிடக்கும். அதுதான் அங்க கதி. ஆனா டாஸ்மாக் கடையெல்லாம் பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பேங்க் மாதிரி இருக்கும். பேங்க் நாங்க காசு புழங்குற இடம் எப்படி இருக்கும்? வெளியில இரும்பு கேட்டு, 2 பக்கம் உங்களுக்கு சிசிடிவி கேமரா இருக்குமா இல்லையா? ஆயுதம் ஏந்திய போலீஸ்காரங்க எல்லாம் வச்சு அவ்வளோ செக்யூரிட்டியா, அவ்வளோ பாதுகாப்பா ஒரு வங்கியை வச்சிருப்பாங்க. டாஸ்மாக் கடையும் அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. வெளியில பார்த்தா இரும்பு கேட்டு, அதுக்குள்ள லைட்டு, அதுக்குள்ள சிசிடிவி செக்யூரிட்டி கேமரா, அதை பார்த்துக்க 4 பேர். இன்னும் 4 பேர் துப்பாக்கி அந்த போலீஸ்காரங்களை தான் அது காவலுக்கு போடல, மத்த எல்லாமே பண்ணிட்டாங்க. அதுக்கு டாஸ்மாக்கு கடைக்கு, ஒரு குடி கடைக்கு, ஒயின் ஷாப்புக்கு இவ்வளோ பந்தோபஸ்து கொடுக்குறீங்க. ஒரு நெல் மூட்டை கோடவுனுக்கு கொடுக்க மாட்டீங்களே, இன்னும் அநியாயம் இது இல்ல? அதுக்கு தானே கொடுக்கணும். நெல் மூட்டை என்னது? நம்ம சாப்பிடுற அரிசி, நம் குழந்தைங்க சாப்பிடுற அரிசி. அந்த சோறுக்கு அப்படியே வெட்ட வெளியில போட்டு வச்சிட்டீங்க. அதுக்கு தார்பாய் வாங்கி தரோன்னு வருஷம் ஒரு ஏமாற்று திட்டம் வேற. ஏன் தார்பாய்? ஒரு ஷீட் போடுங்க, அதுக்கு ஒரு நல்ல கோடவுன் கட்டுங்க, அதுல வேற டார்ஜெட். என்ன அதுக்கு? ஒரு நாளைக்கு 400 மூட்டைக்கு மேல எடுக்க மாட்டேன், ஒரு நாளைக்கு 1000 மூட்டைக்கு மேல எடுக்க மாட்டேன். 401வது மூட்டை வந்தாலும் 4 அன்னைக்கு தான். என்னது இது? ஆனா டாஸ்மாக்கு என்ன டார்கெட்? 400 ரூபாய் குடிச்சாலும் ஓகே, 4000 ரூபாய் குடிச்சாலும் ஓகே, 4000 கோடி ரூபாய் குடிச்சாலும் ஓகே. இதுவாங்க இது அரசாங்கம் எப்படி இப்படி நடப்பாங்க? எனக்கு மனசாட்சியே கிடையாதா? இதுக்கு டார்கெட் என்னன்னா எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். அதுதான் டாஸ்மாக் ஒயின் கடைக்கு பெரிய அனுமதி. எவ்வளவு வேணா சரக்கு வைங்க, ஆனா நெல்லை மட்டும் 1 மூட்டை அதிகமா வாங்கிடக்கூடாது. என்னது இது? இதான் உங்ககிட்ட நாங்க கேட்ட நிர்வாகமா? ஏன் நெல்லு மூட்டை கோடவுன் நல்லா கட்டி வைங்க. அந்த நெல்லு மூட்டை ஐயோ நம்ம விளைவிச்ச நெல்லாச்சே, அது மழையில வெயில காயுதுன்னு அது மேலே போய் விவசாயிங்க படுத்துக்கிறாங்களாம். என்ன அது? அநியாயமா இருக்குது. அப்ப எப்ப அரசாங்கம் எடுப்பாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை எப்ப எடுத்து முடிச்சாங்களோ அதுக்கப்புறம் காசு ஏதாவது கிடைச்சா வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறமா அந்த நெல்லு மூட்டை என்னாச்சு? இந்த கும்பகோணத்துல நடந்தது அந்த விஷயம் தெரியுமா? ட்ரெயின் பக்கத்துல, ட்ரெயின் ஸ்டேஷனா, ரயில் நிலையத்துல எத்தனை லாரி நின்று மூட்டை அழுவுச்சு? 30,000 மூட்டையோ என்னமோ நினைக்கிறேன், 30,000 டன்னா. அவ்வளோ டன்னும் லாரியில மூட்டை ஏத்தி சரக்கு ரயில்ல கொண்டு போய் வெளியூர்ல அனுப்புறாங்களாமா. அதை கொண்டு இங்க கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல நிறுத்தி வச்சுட்டு 10 நாள் அது கிடக்குது.
ஏன் அந்த ட்ரெயின் தான் வரலன்னு தெரிஞ்சிச்சுல 2ஆம் நாள், அந்த லாரியிலே கொண்டு போய் விட்டு அந்த அந்த மூட்டையை கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி இருக்கலாம்ல. லாரி தான் போட மாட்டேன்னு சொல்ல போதா? அது தினம் அந்த லாரிக்கு நீங்க வாடகை கொடுத்துருப்பீங்க, அந்த கிளீனர் டிரைவருக்கு சாப்பாடு போட்டிருப்பீங்க. அந்த லாரி உரிமையாளருக்கு அந்த 10 நாளுக்கும் கண்டிப்பாக வாடகைன்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த வாடகை எடுத்துன்னு போய் கொண்டு போய் டீசல் போட்டு கொண்டு போய் அந்த இடத்துல நெல் மூட்டையை இறக்கிந்தா கூட அந்த நெல் மூட்டையை காப்பாத்திருக்கலாம். எல்லாம் அப்படியே நெல்லு நாத்து விளைஞ்சு போச்சு. இதான் நடந்தது. இப்படியா ஒரு நிர்வாகம் பண்ணுவாங்க? நல்ல கோடவுன் கட்டுங்க, லட்சக்கணக்கான மூட்டைகளை சேகரிக்க கோடவுன் கட்டுங்க. அதெல்லாம் பண்ணல. எங்க பசங்க குழந்தைங்க குடிக்கிறதுக்கு வைன் ஷாப் திறக்குறீங்க. நல்லா எங்க பார்த்தாலும் ஒயின் ஷாப், சந்து கடை, பொந்து கடை எல்லாம் திறந்து பசங்களை எல்லாம் குடிகாரர்கள் ஆக்கியதுதான் மிச்சமே தவிர வேற எதுவும் பண்ணல. போதை பத்தி தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? இந்த ஊர்ல இருக்கா இல்லையா? இருக்குதா? இருக்கு. கண்டிப்பாக போற இடத்துல எல்லாம் என்கிட்ட இதான் சொல்றாங்க, அம்மா வைன் ஷாப் மாதிரியே போதை பழக்கமும் நிறைய இருக்கு, நம்பவே முடியல என்னால, என்னடா இதானா சொல்லுவாங்க. நான் கூட சரி ஏதோ டவுன்ல இல்ல இருக்கும் போல இருக்கு, கிராமப்புறத்துல எல்லாம் அதெல்லாம் இருக்காதுன்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது போதை பழக்கமும் மது பழக்கம் தான். தமிழ்நாட்டுல போய் போதை இல்லாத மது இல்லாத வீடு எங்க, குடிகாரங்க இல்லாத வீடு எதுன்னு தேடினா ஒரு வீடு கூட ஆப்படாதுன்னு நினைக்கிறேன். கிடைக்குமா? எல்லார் வீட்லயும் யாராவது ஒருத்தர் குடிச்சுட்டு இருப்பாங்க. அதே போல இன்னைக்கு பயமா இருக்கு, இன்னும் 10 வருஷம் கழிச்சு போதை பழக்கம் இல்லாத ஒரே ஒரு வீட்டை காட்டுங்கன்னா நம்ம எப்படி தேடுவோம்னு தெரியல. அதுக்குள்ள 10 வருஷத்துல இவங்க கையில ஆட்சி போச்சுன்னா அதான் நடக்க போகுது. ஏன்னா போதையும் கஞ்சாவும் குடியும் அவ்வளோ அதிகப்படியா இங்க வித்துட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கறதும் அன்புமணி அவர்கள் தான். இந்த போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கணும், மது கடையெல்லாம் மூடணும்னு சொல்றது வேற யாரு? அன்புமணி மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. வேற யாரும் சொல்றாங்களா? எதுவும் கிடையாது. வேற யாரும் அதை பத்தி பேசக்கூட மாட்டாங்க. ஏன்னா ஐயோ ஓட்டுக்கிட்டு போயிட போகுதுன்னு பயப்படுவாங்க. ஆனா அதை பத்தி இல்ல. என்னுடைய பெண், எங்களுடைய தங்கச்சிங்களோட வாழ்க்கை, அவர்களுடைய தாலி, என்னுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு அவர் நினைக்கிறாரு. பெண்கள், ஏன்னா நம்ம பெண்களுடைய தாலி பாக்கியத்துக்காக தானே நம்ம இத்தனை கோயில் போறோம். எதுக்கு போறோம்? தினம் போய் சாமி கிட்ட தானே வேண்டிட்டு வரோம், ஒரு மஞ்சள் குங்குமத்தோட. அதுக்குதான் போயிட்டு வரோம். ஆனா இங்க என்ன பண்றாங்க? எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஒயின் ஷாப் எல்லாம் திறந்துட்டு 1000 ரூபாய் 3000 ரூபாய், எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்கன்னு தெரியல, எல்லாத்தையும் கொடுத்து உங்ககிட்ட சத்தியம் வாங்கி மறுபடியும் உங்களை தப்பான ஆளுங்களுக்கு ஓட்டு போட வச்சு திருப்பி ஒயின் ஷாப் தான் திறக்க போறாங்க. அதனால நீங்க விழிப்பா இருங்க. போதும் நம்பி என்ன ஆச்சு? ஒயின் ஷாப்பா திறந்ததெல்லாம் போதும், எங்களுக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் வேணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? பசங்களுக்கு ஸ்கூல் வேணும், பசங்களுக்கு காலேஜ் வேணும், நம்ம சுகாதாரத்துக்கு இலவச சுகாதாரம் வேணும், நமக்கு நல்ல மருத்துவமனை வேணும், மருத்துவ கல்லூரி வேணும். இதெல்லாம் தான் வேணுமே தவிர ஒயின் ஷாப் கேட்கல. இவங்க கேட்காத ஒயின் ஷாப், அந்த வாக்குறுதி தான் நிறைவேற்றிட்டு இருப்பாங்க. நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு தேவையானது எதுன்னு நீங்க கேட்காமலே செய்தவர் மருத்துவர் அன்புமணி. கிராமத்துல இங்க இந்த பகுதியில கொஞ்சம் பேர் கிராமத்துல இருந்து வந்திருப்பீங்களா இல்லையா? எல்லா ஊருக்கும் 108 ஆம்புலன்ஸ் வருதா வரலையாமா? போன் பண்ணா வந்துருது இல்லையா? இந்த போன் பண்ண இந்த ஆம்புலன்ஸ கொண்டு வந்தது யாரு? அண்ணன். உங்க அண்ணன் கரெக்டா அண்ணன் கை தூக்குறாங்க. உங்க அண்ணன், உங்க வீட்டு பிள்ளை அன்புமணி தான். அவரு அமைச்சரா இருக்கும் பொழுது 5 வருஷம் தான் அமைச்சரா இருந்தாங்க, சுகாதாரத்துறை அமைச்சர். எல்லா வசதியும் தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்தாங்க. 108 ஆம்புலன்ஸ், 1300 வண்டி டெல்லியில இருந்து இங்க வந்தது, ஓடுது உங்களுக்கு. இந்த வண்டிலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு குழந்தை பிரசவத்துல துடிக்கிற தாய்மார்களுக்கு போன் பண்ணா அந்த வண்டி வருது. எவ்வளவு வலிக்கும் அது. மறுபிறவின்னு தானே சொல்லுவாங்க. ஒரு பெண்ணு பிரசவம் போயிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அதுக்கு இன்னொரு பிறவி, அது செத்து பழைக்குது அப்படின்வாங்க. அந்த வலி எவ்வளவு கொடுமை. அதுல எத்தனை பேர் இறந்துருவாங்க, எத்தனை குழந்தைங்க அதுல உயிரோட எப்படி வருவாங்க தெரியாது இல்ல, ஏதோ ஊர்ல இருந்து வரும்போது. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தை கூட அதுல போகிறது இல்ல. அந்த 108 ஆம்புலன்ஸ்ல கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிரக்கணக்கான, இந்தியா முழுக்க 7 லட்சம் குழந்தைங்க பிறகுறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 65,000 70,000 குழந்தைங்க பிறந்திருக்காங்கன்றான். அப்ப அந்த குழந்தைங்களையும் அந்த அம்மாக்களே நினைச்சு பாருங்க.
அந்த குழந்தைங்களையும் அம்மாக்களையும் காப்பாற்றியது உங்களுடைய அண்ணன் அன்புமணி கிராமத்திற்கு அனுப்பி அந்த 108 ஆம்புலன்ஸ். ஆஸ்பத்திரியில போனா ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடக்கூடிய ஊசி அது யார் கொண்டு வந்தா? எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஊசியா ஒரு 15-20 பேர், முடிஞ்சா 30 பேருக்கு சுடு தண்ணியில அலசி அலசி போடுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு ஊசியை ஒருத்தர் போட்டா தூக்கி போட்டுடணும். ஏன்னா ஒருத்தருக்கு எய்ட்ஸ் பேஷண்ட் யாரோ வராங்க, மலேரியா பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு போட்ட ஊசி எடுத்து நம்ம குழந்தைக்கு போட்டா நம்ம சும்மா இருப்போமா? தப்பு இல்ல. அந்த மலேரியாவோ இல்ல அந்த எய்ட்ஸோ நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சேரக்கூடாதுன்னு பயப்படுவோம்ல. ஆனா இந்த ஊசியை ஒரு முறை போட்டு தூக்கி போடுற ஊசியை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி. எதுக்கு? கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய நம் குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்முடைய மகளிர் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாம் ட்ரெயின்ல எல்லாம் போயிருக்கீங்களா? பஸ்ல எல்லாம் போயிருக்கீங்களா? எல்லாரும் கோயிலுக்கு, அப்புறம் பக்கத்துல ஊருக்கு, கல்யாணங்களுக்கு எல்லாம் பஸ் ட்ரெயின்ல போவீங்க. அப்ப பக்கத்துல யாராவது ஆம்பளைங்களாம் உட்காந்தா சில பேர் என்ன பண்ணுவாங்க, பீடி சுருட்டு புடிச்சு என்ன பண்ணுவாங்க, குப்புன்னு மூஞ்சில விடுவாங்களா மாட்டாங்களா? நமக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஆனா அவர்கள் விடும் அந்த பீடி, அந்த வெண்சுருட்டு, சிகரெட் புகையெல்லாம் குழந்தைகள், பெண்கள் சுவாசிச்சுக்கிட்டே வருவாங்க. தேவையாது. அதெல்லாம் சுவாசிச்சா கூட விஷம். அதுல அவ்வளவு விஷம் இருக்கு அந்த பீடி சுருட்டுல. அந்த பீடியோ சிகரெட்லயோ அவ்வளோ கெடுதல் நச்சு பொருட்கள் இருக்கு. அது காத்துல கலந்து நம்ம உடம்புக்கு வரும்பொழுது நமக்கும் நோய்கள் வரும். மூச்சு குழாய் நோய், கண்ணி எரிச்சல் எல்லாம் வரும். அதையெல்லாம் பொது இடங்களில் புகை பிடிக்கவே கூடாது. அது தண்டனைன்னு சொன்னது யாரு? உங்க அண்ணன் தான் சொன்னாரு, மருத்துவர் அன்புமணி தான் சொல்றாரு. நீங்களாம் எதுக்கு நம்ம அவர் சட்டம் முடிஞ்சா போட்டிருப்பாங்க புகையே பிடிக்கூடாதுன்னு. ஆனா பெண்களை காப்பாற்ற வேண்டும். என் தங்கச்சிங்களும் எங்க அம்மாங்களும் என்னுடைய சகோதரிகளும் பஸ்லயும் ட்ரெயின்லயும் வெளியிலயோ வேலைக்கும் படிக்கவும் போறாங்க. அவங்க மூஞ்சில யாரோ இந்த மாதிரி சிகரெட்டை ஊதி தள்ளக்கூடாது, அவங்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாது, குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதையெல்லாம் உங்களுக்காக செய்தது உங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் தான். அதனாலதான் இந்த வாட்டி உங்ககிட்ட நாங்க கேட்கறது என்னன்னா, எல்லோரும் ஒற்றுமையாக உங்க அண்ணன் பின்னாடி இருந்தாதான் இந்த தமிழ்நாட்டை விட்டு மது பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் குடிய ஒழிக்க முடியும். அப்பதான் நமக்கு விடிவு காலம். நம்ம பசங்க குடிகாரர்கள் ஆக்குவதை நம்ம பேர பசங்களும் குடிகாரர்கள் ஆக்கணுமா? ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற ஆண் மகன்கள் குடிகாரனாக்கியாச்சு. பேர குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் மருத்துவர் அன்புமணி பின்னால் நீங்க எல்லாம் இருக்க வேண்டும். அதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. 1000 ரூபாய் 3000 ரூபாய் கரும்பு அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களை ஏமாத்த பாப்பாங்க. ஏமாந்துடாதீங்க. ஏமாற போறீங்களா? தைரியமா இருங்கம்மா, ஏமாறக்கூடாது. எத்தனை முறைதான், எவ்வளவு முறைதான் மாவட்டமாக்குறேன், மருத்துவ கல்லூரி கொண்டாடுறேன், படிப்படியா கடையை மூடுறேன், எத்தனை முறைதான் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துவாங்க. போதும், ஏமாந்தது போதும். இனிமேல் அது மாதிரி ஏமாறக்கூடாது. எல்லோரும் மருத்துவர் அன்புமணி பின்னால் நீங்கள் நிற்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியில தான் உங்களுக்கு போதை இல்லாத தமிழ்நாடு, குடி இல்லாத தமிழ்நாடு, புகை இல்லாத ஒரு தமிழ்நாடு, இலவச மருத்துவம், இலவச கல்வி, இலவச சுகாதாரம் எல்லாமே. அதே போல விவசாயத்துக்கு இலவச இடுபொருள், விவசாயத்துக்கு எல்லாமே இலவசம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு எவ்வளவு தெளிவா இருக்காங்க. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அந்த பாசமும் தான் எங்களுக்கு வேணும். வேற எதுவும் தேவையில்லை. ஓகேவா? சரியா? அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுனா உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க. என்னைக்குமே விவசாயிகள் பின்னாடி, விவசாயிகளுடன் அன்புமணி அவர்கள் இருப்பாரு. நானும் உங்களோட தான் இருக்கிறேன். ஏன்னா நானும் விவசாய குடும்பத்துல, நானும் ஒரு விவசாய வீட்டு குடும்பத்துல பிறந்தவன் தான். எங்க தாத்தால விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க அப்பாவும் பண்றாங்க. அவர் வக்கீலா இருக்கிறாரு, இருந்தாலும் விவசாயம் தான் பண்றாங்க. சொல்றேன், எத்தனையோ பேர் விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம். விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறவர் தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். விவசாயத்தை கண்டுக்காம டாஸ்மாக் ஓபன் பண்றவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்காதீங்க. இப்ப நிறைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு எல்லா ஊர்லயும். நான் கூட ஒரு கடந்த வருஷம் இதே வருஷம்
இதே போன வருஷம் இந்த டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்க ஒரு பொண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு என்ன அரசுலாம் பண்ணி உள்ளெல்லாம் வச்சிருந்தாங்க. கொஞ்ச நாள், ஒரு நாள் தான் உள்ள இருந்தாங்க. அந்த அளவுக்கு போராட்டம் எல்லாம் பண்ணோம். ஆனா அந்த பொண்ணுக்கு நீதி வழங்கிட்டாங்க. அதே போல ஆரம்பக்கத்துல ஒரு குழந்தைய கூட்டிட்டு போய் ஒரு ஆளு போதையில என்ன பண்றோன்னே தெரியாம ஒரு குழந்தைய, அப்ப 9 வயசு குழந்தைய கூட்டிட்டு போய் கெடுத்துட்டு அவன் பாட்டு ஓடிட்டான். அப்புறம் ஒரு உடனே கண்டுபிடிச்சு அதுக்கு அந்த பையனுக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க. ஆசினின்னு ஒரு குழந்தை இதே மாதிரிதான் ஒரு பைத்தியக்கார வக்கரம் பிடிச்சவன் அந்த குழந்தைய கொன்னுட்டான். இப்ப பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு, ஆனா அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கல. அந்த குழந்தை, அந்த கொன்னவனுக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஆதாரம் இல்ல அப்படின்னுட்டாங்க. ஆதாரம் இல்லாதனால அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. அப்ப அந்த குழந்தைய யார் தாங்க கொண்டாங்க? ஹாசினியை யார் கொண்டாங்க? அந்த குழந்தைக்கு என்னதான் நீதி? அதுக்கு அதை கண்டுபிடிக்க வேண்டாமா? அந்த பிடிச்ச பையனுக்கு ஆதாரம் இல்லைன்னு அனுப்பிட்டீங்க, அந்த குழந்தை எப்படி செத்துச்சு? அதுக்கு ஆசனிக்கு ஏதாவது நீதி வழங்கணும் இல்லையா? அதை நாம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தமிழ்நாட்டுல இருக்கு. அதையெல்லாம் தவிடு பொடி ஆக்கணும்னா குடி கடையை மூடணும், மது பழக்கத்தை ஒழிக்கணும், போதை பழக்கத்தை ஒழிக்கணும். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்தா விவசாயத்துக்கு முன்னுரிமை தரக்கூடிய மருத்துவர் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்களும் உங்களோட தான் இருக்கிறோம். விவசாயிகளான உங்களுடன் தான், விவசாயியுடைய மகளாக நானும், விவசாயியுடைய மகனாக மருத்துவர் அன்புமணியும் உங்களோட தான் இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் இதெல்லாம் பொறுமையா சிரிச்ச முகத்தோட, கொஞ்சம் கூட ஐயோ போனோம் அவசரம் திங்கக்கிழமை அதெல்லாம் யோசிக்காம இவ்வளவு ஆர்வமா கேட்ட என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இவ்வளவு ஆரவாரத்தோட பதில் சொன்ன உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து 10 நாளா உங்களோட இருந்து உங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு உங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்த என்னுடைய அன்பு சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க. அதே போல அன்பு சகோதரிகள்லாம் இருக்காங்க. எல்லாரும் உங்க கிராமத்துக்கு வந்தாங்களா? உங்க ஊருக்கு வந்த வீடியோ எல்லாம் எனக்கு போட்டாங்க. உங்களுடைய ஊருக்கு வந்த போது உங்ககிட்ட பேசின அந்த காட்சிகளை எல்லாம் பதிவு பண்ணி எனக்கும் அனுப்பிச்சிருந்தாங்க. நல்லா இருக்கு பாருங்க. நான் பார்த்தோன்னே சந்தோஷமாயிட்டேன். இவங்களெல்லாம் நேரா பார்க்கணும்னு தான் நான் வந்தேன். அதனால அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் அவ்வளோ ஆசையா வந்து இந்த வேலை 10 நாளா இங்கேயே தங்கி இருந்து இந்த வேலைகளை செய்து உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதே போல நீங்களும் உங்களுடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அக்காவை பார்க்கணும்னு ஆசையா வந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேம்மா. உங்களுக்கெல்லாம் வந்திருக்கோம். எல்லாருக்கும் நீங்க தானே சாப்பாடு போட்டு அனுப்புவீங்க. சோழ நாட்டுல என்ன எல்லாருக்கும் பழக்கம், வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்புறது. அதே பழக்கம் தான் இங்கேயும். உங்களுக்கும் உணவு ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம். அதையெல்லாம் அழகா நீங்களும் சாப்பிட்டுட்டு திருப்தியா போனோன்னு ஆசையா கேட்டுக்கிறேன். மிக்க நன்றிமா, ரொம்ப நன்றி. மக்கா பொடி பறக்குது ஆத்தா, அருள் இருக்குது எப்போதும். களகட்ட காத்து இருக்குது கூட்டம், சேர்ந்து இருக்குது காத்தா, கூட்டம் நிக்குது அவ பாதம். Must